Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Ladies பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக கல்யாணத்துக்கு முந்தின நாள் வரைக்குமே அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்போம். நம்ம டம்மியே வந்து ஸ்லிம்மாக வச்சுருப்போம், ஒர்க் அவுட்ஸ் கரெக்டாக பண்ணுவோம், டயட் ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஷெட்யூல்ஸ் எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிடும். ஏன்னா அதுக்கப்புறம் டயட் இருக்காது, எக்ஸசைஸ் கரெக்டாக செய்ய முடியாது, ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கன்சீவ் ஆகிடுவாங்க, அண்டு குழந்தை பிறக்கும், டெலிவரி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் சுத்தமாக வந்து அவங்களோட டயட் ஃபாலோவே பண்ண முடியாது. குழந்தைங்களை பார்த்துக்கிறது, ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்துக்கிறது, இந்த மாதிரி வந்து அவங்களோட ஷெட்யூல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட் ஆகிடும். அண்ட் ஒர்க்கிங் பர்சன்ஸாக இருந்தாக்கா ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டையும் பார்த்துட்டு அவங்களால வந்து கண்டிப்பாக வந்து அவங்க டயட் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும், அண்ட் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதும் கஷ்டமாக போயிடும். ஸோ இதனால் என்ன ஆகுதுனாக்கா அவங்க டம்மியில் வந்து பேட் கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகிடும். அதாவது டம்மியில் வந்து ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தி ஆகிடும். ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தி ஆகும்போது அவங்களோட ஸ்டொமக் பார்த்திங்கனாக்கா டம்மியாக ஃபார்ம் ஆகிடும். அதாவது தொப்பை விழுந்துடும். தொப்பை விழுந்தோன்னா அது கம்மி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதே வந்து டெலிவரி ஸ்ட்ரெச் மார்க்ஸும் இருக்கிறவங்களுக்கு அந்த டம்மியும் இருக்கும், ஸ்ட்ரெச் மார்க்ஸும் இருக்கும். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு வந்து அவங்க அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்களோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு அப்சல்யூட்லியாக வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடும். எதனால் முழுக்க காரணம் பார்த்திங்கனாக்கா அவங்களோட மெயின்டெனன்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவ்வளோவா மெயின்டைன் பண்ணிக்க மாட்டோம். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம கிளினிக்கில் வந்து டம்மி ரிடக்ஷன்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி பார்த்திங்கனாக்கா ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நம்மளோட பாடியில் வந்து ஹீட் ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஹீட் ஜென்ரேட் பண்ணும்போது பேட் கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கரையும். ஸோ இந்த ஒர்க் அவுட்ஸ் நம்மளுக்கு பண்ணுறது டைம் இல்லாதனால தான் இந்த பேட் கொலஸ்ட்ரால் சேர்ந்துட்டே வருது. ஸோ டம்மியில் மட்டும் கிடையாது, ஹோல் பாடியிலையுமே பார்த்திங்கனாக்கா பேட் கொலஸ்ட்ரால் வந்து சேர்ந்துக்கிட்டே தான் வரும். அது சேரதான் நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி வரும். ஒபிசிட்டி வரும்போது நிறைய இடத்துல பேட் கொலஸ்ட்ரால்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் வந்து ஆர்ம்ஸ்லேயும் தைல அண்டு நிறையா இடத்துல வந்து பேட் கொலஸ்ட்ரால் ஃபேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இவங்களோட டம்மி பார்த்திங்கனாக்கா 36 inches இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஆஃப்டர் டெலிவரி பார்த்திங்கனாக்கா டம்மி வந்து கம்மி ஆகவே மாட்டேங்குது. நானும் டயட் இருக்கேன், நிறையா வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ண முடிய மாட்டேங்குது, ஆனால் டயட் இருக்கேன், ஆனாலும் என்னால் டம்மி வந்து கம்மி பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. இவங்களுக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 36 inches இருக்குது. ஸோ நம்ம இப்போது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அவங்களோட டம்மி வந்து எவ்வளோ இன்ச்சஸ் கம்மியாயிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதை கரைக்கிறதுக்காக நம்ம கிளினிக்கில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா RF ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலிமா ஹீட் தெரப்பி மூலிமா அவங்களோட பேட் கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணிகிட்டே வருவோம், குறைச்சிட்டே வரும், அது கரைய வைப்போம். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அவங்க டயட்டும் ஃபாலோ பண்ணணும். ஸோ நாங்கள் கொடுக்குற அந்த டயட் ஷெட்யூல்ஸும் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இது வந்து நம்ம ஒரு டைமிங் டியூரேஷன்ஸில் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக ஒரு சிட்டிங்கில் வந்து இது கம்மி பண்ண முடியாது. ஸோ ரெகுலர் ப்ராப்பர் சிட்டிங்கில் வந்து அவங்க டம்மியை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கம்மி பண்ணிடலாம். அது கரைஞ்சதுக்கப்புறமா அது டைட்டனிங் பண்ணணும் இல்லையா, ஸ்கின்னு வந்து சாகிங் ஆகிடும். அந்த சாகிங் வந்து நம்ம டைட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து சக்கிங் ட்ரீட்மெண்ட்ஸும் பண்ணுவோம். அதாவது ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணுறதுக்காக டைட்னிங் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணும்போது அவங்களுக்கு 2 in 1, அதாவது அவங்களோட கொலஸ்ட்ராலும் கம்மியாகும், அவங்களோட வந்து சாகிங்கும் கம்மியாகும். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கிளினிக்கில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு சிட்டிங்லேயே பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதாவது ஒரு சிட்டிங்கில் 1 inches நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இது வந்து அந்த சிட்டிங் நம்ம எடுக்கிறது மட்டும் கிடையாது, அவங்க டயட் ஃபாலோ பண்ணணும். இதுக்காக என்ன டயட் ஃபாலோ பண்ணுறது நாங்கள் வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருவோம். ஸோ அதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக அவங்களோட வெயிட் ரிடக்ஷன் அண்ட் டம்மி ரிடக்ஷன்ஸ், ஃபேட் ரிடக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சரி பண்ணிடலாம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் யாராவது எடுத்துக்கணும்னு நினச்சிங்கனாக்கா நம்ம கொடுத்துருக்கிற நம்பரில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் பழையபடி அழகாக கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இன்னும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும்.